நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியல் செயல் குறைபாடு ஏற்படுது. செயல்பாடே வந்து நரம்பியல் செயல்பாடே சுகர்னால போயிடுது. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரம்பியல் பிரச்சனைனால பொதுவா மனிதனுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி சுத்தமா பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலுக்கு வந்து மெயினா எரெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அவன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியும். அப்ப எரெக்ஷனே நடக்காது. ஏன்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய புற நரம்பு மண்டலம் தான் பாதிச்சிருச்சு சுகர்னால. அப்ப பாதிக்கப்பட்டனால எரெக்ஷன் நடக்காது. எரெக்ஷன் நடக்காதனால அவனுக்கு எந்த விதமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அதனால இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறப்பு இல்லை. அப்ப சுத்தமா அவன் வந்து அதுக்கு ஒன்று தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கணும். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, லேபிடோன்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஷுவல் அரௌசல் சொல்லுவாங்க, டிசைர். அந்த இதுவே வந்து சுத்தமா நின்று போயிடும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. சுகர் வந்து கரெக்டா பிளட் ஃப்ளோ போறதுனால அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அரௌசல், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அரௌசல் வந்து இருக்காது. அதனால என்ன நடக்கும்னா வெஜைனல் லியூப்ரிகேஷன் சொல்லுவாங்க, லியூப்ரிகேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்புறுப்பில் உருவாகக்கூடிய அந்த திரவம் எதுக்காகனா செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அந்த திரவம் வந்து உராயாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறது. எல்லாமே ஹார்மோன் தான் சார். அப்ப அதை முதல்ல பாதிச்சிருது. லூப்ரிகேஷன் இருக்காது, செக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அது ஃப்ரீ செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்காது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் எரெக்ஷனால பாதிக்கப்படுறாங்க, குழந்தை பிறப்பு தடைக்கப்படுது. முடிஞ்சு போச்சு. பாப்புலேஷன் இப்பதான் நம்ம ஹையா இருக்கும், இதுக்கு மேல போக போக சுகர்னால குறைஞ்சிரும். அப்ப யோசிச்சு பார்த்துக்கங்க. அப்ப இது போக ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ சரியா இல்லாதனால, இல்லைன்னா பிளட் ஸ்லோவா இருக்கிறதுனால, இல்லைன்னா பிளட் வந்து டேமேஜ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னா ஈஸ்ட்ங்கிற சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்து ஈஸியா தொட்டும். எங்கன்னா வாயில இருக்கக்கூடிய புண்ணு, அதே மாதிரி வஜைனல்ல இருக்கக்கூடிய பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய புண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா டயபெட்டிக் தான், அதாவது சர்க்கரை வியாதி தான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, HbA1cன்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ரத்த குழாயில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுதான். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோல இதை எப்படி குறைக்கிறது, இதை எப்படி சரி பண்றது, ஹேபிட்ஸை வந்து எப்படி மாத்துறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். இப்ப இந்த பேசிக் அவுட்லைனோட நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் முக்கியமான